ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்குங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் எஸ்டிஆரோட அடுத்த படம், பெரிய ஹிஸ்டாரிக்கல் படம். ராஜ்கமல் ப்ரொடக்ஷனில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது நடுவில் டப்புன்னு ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தால் நின்று போச்சு. ஸோ அந்த படம் இப்போ தொடருமா அப்படின்னு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஸோ அதனால தான் கமல் வந்து அவர் நடிக்கிற தக் லைஃப் படத்தில் வந்து எஸ்டிஆருக்கு ஒரு ரோல் கொடுத்துருப்பாரு. இப்போ இந்த படம் எப்போ ஆரம்பிக்கும்? ஏன்னா இந்த படம் வந்து பயங்கர பெரிய பொருட்செலவில் எடுக்க வேண்டிய படம். ஏற்கனவே சில சீன்கள் எடுத்தாங்க. இதுக்காக ட்ரைனிங் பண்ணுறதுக்காக வந்து அவர் தாய்லாந்துலாம் போயிருந்தார். நீங்களே அவர் லுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. லாங் ஹேர் வளர்த்துட்டு நிறைய அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் இதெல்லாம் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ இந்த படம் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது எஸ்டிஆரே இந்த படத்தை வந்து தன்னோட ஓன் ப்ரொடக்ஷன், அதாவது ஆத்மன் அந்த ஓன் ப்ரொடக்ஷனில் எடுக்கிறதா முடிவெடுத்திருக்காரு. ஸோ அதாங்க நியூஸ். ஏன்னா அந்த படத்து மேலே வந்து ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவரோட எனர்ஜி இவ்வளோ வருஷம் வந்து அவர் நடிக்காமல் இந்த ஒரு பெரிய படத்தை வந்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து வெயிட் பண்ண வேலைக்காவது நம்மளே எடுத்து பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சிம்பு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ சிம்பு ஃபேன்ஸ் இதான் நியூஸ். ஸோ எஸ்டிஆர் வந்து தன்னோட ஓன் ப்ரொடக்ஷன் ஆத்மனில் இந்த படத்தை தயாரிக்க போகிறாரு. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு நிறைய நாள் எடுப்பாங்க. எப்படியும் 6 மந்த் மேலே ஆகும். ஏன்னா சொன்ன மாரி இது பெரிய ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் நிறையா இருக்குது. ஸோ இந்த படம் அடுத்த வருஷம் தீபாவளி டைமில் அந்த மாதிரி டைமில் ரிலீஸ் ஆகும். ஸோ இதான் கைஸ் நியூஸ். இந்த மாதிரி நிறைய சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பாய்.